வணக்கம் படைப்பாளர்களே! இது நமது ஹனி பேட்சர் டெக். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மொபைல் ஃபோன் மூலமா யூடியூப் சேனல் கிரியேட் பண்றது எப்படி? அப்படிங்கிற தலைப்புல தான் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். எப்படிங்கிறத பாருங்க. இந்த மாரி யாரும் சொல்லிக் குடுத்ததா எனக்கு தெரியல. உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க. சிம்பிளா சொல்லித் தரேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, உங்க மொபைல் ஃபோன்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க. செகண்ட் ஓப்பன் பண்ணோன்னே ரைட் சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். அந்த 3 டாட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட்டுங்கிற பட்டன் ஒன்று ஷோ ஆகும். அந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இமெயில் அண்ட் பாஸ்வேர்டுங்கிற மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். புது சேனல் தொடங்குறீங்க அப்படின்னா புது இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்கறது நல்ல விஷயமா இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே ஃபர்காட் இமெயில் அப்படிங்கிற ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு இன்னொரு பாக்ஸ் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் காமிக்கும். பர்சனல் மை யூஸ், ரெண்டாவது ஃபார் மை ஒர்க் ஆர் பிஸ்னஸ் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனான ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. நீங்கள் ஒர்க்கு அல்லது வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த சேனலை ரன் பண்ண போகிறீங்கன்னா ஒர்க் அண்ட் பிஸ்னஸ்ங்கிறத கொடுத்துக்குங்க. அந்த இமெயில் பாஸ்வேர்டை கம்ப்ளீட் பண்ணோன்னே ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஒரு 6 இலக்க நம்பர்ஸ் வந்து நமக்கு மொபைலுக்கு எஸ்எம்எஸ் மூலிமா வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சு டன் ஆயிரும். இப்போ வந்து மெயில் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த மெயில் ஐடியை வந்து சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, அந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷோ ஆகிறது சேனல் நேம் அப்படின்னு ஷோ ஆகும். அந்த இடத்துல உங்களுடைய சேனல் நேமை போன வீடியோவில் சொல்லியிருப்போம். வீடியோ பார்க்கலின்னா மேலே வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. சேனல் நேமு கொடுத்ததுக்கப்புறம் சேனலுடைய லோகோ அது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோ மாதிரி வைக்கிறதுனாலும் சரி, கொஞ்சம் கிளாரிட்டி உள்ளதாக வச்சுக்குங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 அந்த சைஸில் கொடுத்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் அப்படின்னு கேட்கும். ஹேண்டில் அப்படின்னா உங்கள் சேனல் ரிலேட்டடாகவே கொடுங்க. சேனலுடைய நேமு கொடுத்தீங்கன்னா கூட ஓகேவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து யாருக்கும் வந்து லிங்க்கை சென்ட் பண்ணும்போது அந்த அட்டு போட்டு உங்கள் சேனல் நேம் வரையில் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எதை பற்றினா நீங்கள் என்ன சேனல் என்ன மாதிரி வீடியோ போடுறீங்க அதை பற்றி வந்து அதில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனல் சேனல் க்ரியேட் ஆகி டன்னுங்கிறது வந்துடும். இனி நெக்ஸ்ட்டு என்னென்னா எப்படி வந்து சேனல் லோகோ க்ரியேட் பண்ணுறது, சேனல் பேனர் க்ரியேட் பண்ணுறது, சேனல் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் 10 செட்டிங்ஸ் வரைக்கும் இருக்குது. அந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி ஆன் பண்ணுறதுங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.